வணக்கம். நான் ரஞ்சனா நாச்சியார், ராமநாதபுரம் சட்டமன்றத்துக்கான பொறுப்பாளர். இந்த ராமநாதபுரம் தொகுதிக்கு வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் எங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்கள் ராமநாதபுரம் மக்கள் சார்பாக அமோக வரவேற்பு கொடுத்துருக்கோம். இந்த மக்களின் மனதில் நீண்ட இடம் பிடிப்பார். நல்ல ஒரு இந்த புனிதமான பூமியில் இப்படி ஒரு புனிதனுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். அதனால தான் மோடி அவர்கள் ஐயா அவங்க போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியில் அவரோட உடன்பிறவா சகோதரரான ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டியிடுறாங்க. அவருக்கு நிறைய இடையூறுகள் கட்சி சார்பாக நிறைய ஓபிஎஸ் அவர்களை இறக்குறாங்க. கட்சி இல்லை, இன்னைக்கு அவருக்கு சின்னம் இல்லை. இது இத்தனை இடையூறுகள் இருந்தாலும் இன்னைக்கு ராமநாதபுரம் அரசியல் களம் தான் பேசப்படும் அரசியல் களமாக இருக்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் அவர்களோட நேர்மை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு பேர் அப்படின்னு சொன்னால் அது ஓபிஎஸ் ஐயா அவர்கள் தான். நாங்கள் இந்த தமிழ்நாடு பூமியை கண்டெடுத்த தவப்புதல்வன் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். நேர்மையின் குரலில் நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். நேர்மைக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னால் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு, பலாப்பழ சின்னம். இந்த பலாக்கனி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். இந்த பலாக்கனி திமுகவுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய கனி. ஏன்னா நவாஸ்கனி அவர்களுக்கு போட்டியாக வந்திருக்கக்கூடிய கனி தான் இந்த பலாக்கனி. நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல கொஸ்டினே கிடையாது. கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 100% அவர் வெற்றி வாய்ப்பை அள்ளுவார் அப்படிங்கிறத தெரிவிச்சு, இந்த ராமநாதபுர பூமியை, சேதுபதி மன்னர்கள் ஆண்ட இந்த பூமியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்த வறட்சி பூமியை வளர்ச்சி பூமியாக மாற்ற வந்திருக்கிறார். அவருக்கு பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து அனைவரும் உங்கள் ஆதரவை கொடுத்து அவரை அமோக வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.